வடகிழக்கு பருவமழை ஜனவரி மாதம் முழுவதும் நீடிக்கும் அப்படின்னு வானிலை மையம் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அதன் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெஞ்சிட்டு இருக்கு. பொதுவாக வானிலை நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் காற்றில் சுழற்சி ஏற்பட்டால் அந்த சுழற்சி அடுத்தடுத்த நகர்வுகளில் எந்த திசையை நோக்கி நகரும் அப்படின்றத மிக தெளிவாக கணிக்க முடியும். அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுமா, புயலாக மாறுமா, புயலாக மாறுச்சுன்னா எந்த திசையை நோக்கி நகரும், இப்படி கணிச்ச முடியும். அந்த கணிப்பின் மூலமாக எந்தெந்த பகுதிகளில் எவ்வளவு மழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம ஓரளவுக்கு தெளிவாக சொல்ல முடியும். ஆனால் இப்போ பெஞ்சிட்டு இருக்கக்கூடிய மழையை பொறுத்த வரைக்கும் கிழக்கு திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் சந்தித்துக் கொள்ளக்கூடியதன் காரணமாக மேகக்கூட்டங்கள் கடல் பகுதியிலிருந்து தரைப்பகுதியை நோக்கி மெல்ல மெல்ல ஈர்க்கப்படுது. இதன் காரணமாக இப்போ மழையை நாம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். குறிப்பா நாம இப்போ வரைபடத்தில் பார்க்க முடியும். இந்த காற்றினுடைய வேக மாறுபாடு காரணமாக மேகக்கூட்டங்கள் சென்னையை நோக்கி நகர தொடங்கியிருக்கு. இதன் காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் மழையை நம்ம இப்போ சந்திச்சுட்டு இருக்கோம். இந்த மேகக்கூட்டங்களை வரைபடத்தின் மூலமாக நம்ம பார்க்கும்போதே தெரியும். இந்த 4 மாவட்டங்களையும் சுற்றி அடர்த்தியான மேகங்கள் சூழ்ந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இது அடுத்தடுத்த நகர்வுகளில் எப்படி இருக்கும், அதாவது நாளை இந்த மேகக்கூட்டங்கள் எந்த அளவிற்கு எந்த பகுதிகளில் இருக்கும் அப்படின்றத நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக நாளை திங்கட்கிழமையை பொறுத்த வரைக்கும் மேகக்கூட்டங்கள், அடர்த்தியான மேகக்கூட்டங்கள் ஆந்திர பகுதியை நோக்கி நகர்ந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அதே நேரத்தில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கூட அடர்ந்த மேகக்கூட்டங்கள் சூழ்ந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதன் காரணமாகத்தான் இந்த 4 மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையை நாளை மாலை வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு சில இடங்களில் 20 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யலாம் அப்படின்னு கூட கணிக்கப்பட்டிருக்கு. ஆனால் குறிப்பாக மிக்ஜாம் புயல் ஏற்படுத்தின அளவிற்கு பாதிப்பை இந்த மழை ஏற்படுத்துமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் தான் பெய்யும். இது அடுத்தடுத்த நாட்களில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த வாரம் முழுவதுமாக கூட தமிழகத்தினுடைய உள் மாவட்டங்கள், அதே போல் தென் மாவட்டங்கள்லையும் கூட மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக புதன்கிழமை உள்ளிட்ட பகுதிகளில், திருநெல்வேலி, மதுரை உள்ளிட்ட பகுதிகளிலையும் அடர்ந்த மேகக்கூட்டங்கள் இருக்கு. இந்த இடங்கள்லையும் மழைக்கான வாய்ப்பு இருக்கு. 10ஆம் தேதி வரைக்கும் இந்த காற்றினுடைய சுழற்சியின் காரணமாக, அதாவது வேக மாறுபாடு காரணமாக இந்த மேகக்கூட்டங்கள் மெல்ல மெல்ல இப்படியே நகரதன் காரணமாக எங்கெங்கெல்லாம் காற்றின் வேகம் காரணமாக இந்த மேகக்கூட்டங்கள் நகருதோ அந்த இடங்கள் எல்லாம் மழைப்பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பாக அடுத்த 10ஆம் தேதி வரைக்கும் கூட தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் எல்லா மாவட்டங்களிலும் பரவலான மழையை நம்ம எதிர்பார்க்க முடியும்.